தேடி தேடி சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் நம்ம ஆளுங்கள்லாம் காணுமே, எங்கே கூட்டமாக எங்கே போய் திரிஞ்சிட்டு இருக்கிறாங்களோ தெரியல. அங்கே தேடி தேடி ஒரு இடமும் செட் ஆகலை, எல்லாம் குப்பை கூலமாகவே கிடந்துச்சு. இங்கே தான் நல்லா நீட்டாக இருக்குது, நல்ல பீச் ஓரமாக நல்ல இடமா கிடச்சிருக்குது. ஆனால் இவங்களை காணும். ஒரு ஃபோனை போடு வரட்டும் சீக்கிரமா. ஃபோனே நான் கொண்டு வரலையே, பஸ்லேயே விட்டு வந்துட்டோமே. ஃபோனை தான் எடுத்துகிட்டு போனால் எல்லாம் கடலில் விழுந்துடும், அப்புறமா தண்ணி ஊற்றுக்கல ஃபோன் நனைஞ்சு போயிடுன்னு சொல்லி நான் பஸ்லேயே விட்டு வந்துட்டேன். அப்புறம் அந்த அண்ணன் அந்த பாப்பாலாம் அங்கே இருக்குது, இந்த அக்கா எங்கே போனாங்களோ தெரியல. அது சோத்து மூட்டை எல்லாத்தையும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா கூட நாம்பளாச்சும் உட்காந்து தின்ட்டுக்கலாம். ஏன் சந்தியா, உங்கள் அம்மா எந்தால போனாங்க? நானும் அங்கே அந்த குளத்துக்கிட்ட மீனுக்கு இற போட்டுட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அங்கே பார்த்ததோடு சரி. அதுக்கப்புறம் ஆளையும் காணும் ஒன்றையும் காணும், சோத்து மூட்டையும் சேர்த்தி வேற எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பசி வேற காவு காவுன்னு வவத்தை கில்லுது. இங்கே ஒரு சுண்டல் கடை ஒரு பச்சை கடை ஒன்றையும் காணும். இதெல்லாம் என்னத்தான் பீச்சோ, ஒன்று வாங்கி திங்கலான்னா கூட ஒரு கடையை காணும் பாரு, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும். ஆமாக்கா, நானும் அங்கே பார்த்தது தான். அதுக்கப்புறம் எங்கே போணுச்சுன்னு தெரியல. அங்கே ஒரு மீன் கவுச்சா அடிச்சுட்டே இருந்துச்சுன்னு சரி நான் உங்களோடய வந்துட்டேன். அவங்கள பார்க்கவே இல்லை. ஏப்ப தம்பி, நீ இந்த ஊருக்கார பையனா? பார்த்தா இந்த ஊருக்கார மாதிரி தான் இருக்குது, வெளியாளுங்க மாதிரி தெரியல, அதான் கேட்டேன். ஆமாண்ணே, நான் லோக்கல் தான், நான் இங்கே தான் இருக்கிறேன். சொல்லுங்க, என்ன வேணும்? அது ஒன்றும் இல்லைப்பா, பீச்செல்லாம் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது, நல்ல சுத்தமாக இருக்குது, நீட்டாக இருக்குது. ஆனால் ஒரு சுண்டல் கடை, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை, சரி மீனாச்சும் பொறிச்சு விற்பாங்க, அந்த கடையும் காணும். இங்கே பக்கத்தில் எங்கன்னா ஒரு நல்ல ஹோட்டலாக இருக்குமா? ஆனால் சுற்றிலுமே ஒரு ஹோட்டல் கடை கூட கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் காணுமே. அட, நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா கடையுமே இருக்கும்னே. ஆனால் இப்போ கேஸு தட்டுப்பாடு பார்த்துக்கிட்டிங்களா, அதனால தான் அந்த ஹோட்டல் கடை மீன் கடை இதெல்லாம் இருக்கவே இல்லை. சுண்டல் எல்லாமே கேஸில் தானே வேவிச்சு எடுக்கணும், அதனால தான் இப்போ கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க. ஆமாப்பா, நீ சொல்கிறதும் சரிதான். அது சரி, ஆமாம் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடையாச்சும் போடலாம்ல? அதையுமே காணுமா? அதையும் போட்டால் நல்ல வியாபாரமும் இல்லை இந்த வெயிலுக்கு. கண்ணு கட்டின தர வரைக்கும் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை காணும், ஒரு சர்பத்து கடை கூட காணுமாப்பா. கூல்ட்ரிங்க்ஸ் கடை போடுவாங்கண்ணே, அது வெயில் குறைஞ்சி வெட்டிச்சு ஆங்கில டைமில் மட்டும்தான் போடுவாங்க. ஏன்னா வெயில் அவங்களாலையும் தாங்க முடியறதில்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா வெயில் குறைஞ்ச வெயிலா குறைஞ்சப்பட்ட வெயிலா, அடோட அளவு கிடந்த வெயிலுனே. அவங்களும் என்ன பண்ணுவாங்க பாவம். நானே அரவிந்த் சாமி கலரில் இருந்தேன், இப்போ பாருங்க கறிக்கட்டையாட்டு இருக்கேன். அது சரி, பக்கத்தில் எங்கன்னா குடிக்கிறதுக்காச்சும் தண்ணி கிடைக்குமா? ஒரு தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது, எங்கேயுமே பைப்பையும் காணோம். தண்ணி தாவம் தொண்டையை கவ்வுது. விட்டா கடலில் இருக்கிற தண்ணியவே உப்பு தண்ணியை அள்ளி குடிச்சு பண்ண மாட்டேங்குது, அப்படி தண்ணி தாவமாக இருக்குது. எப்போ பைப்பு எங்கன்னா இருந்தால் சொல்லு பண்ண போய் கொஞ்சம் குடிச்சிட்டு வரேன். பைப்லாம் இருக்குன்னே, அந்த என்ட்ரன்ஸ்லேயே கொஞ்சம் தூரத்துக்கும் அந்தாண்டியே இருக்கும் பாருங்க. ஆனால் என்ன கொஞ்சம் சுடு தண்ணியாக வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சுக்கிடுங்க. சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ உசுரை காப்பாற்றி வைக்கிறேன். சரி, நான் போய் குடிச்சிட்டு வரேன். இந்த வெய்ய காலத்தில் ஏன்டா டூர் வந்தோம்னு ஆயிட்டு. ஓ, அப்போ டூர் வந்தவங்களா நீங்களாம்? ஆடா ஆமாப்பா, ஏன்டா வந்தோம்னு ஆகிப்போச்சு போ. சரி, நான் போய் ஃபஸ்ட்டு தண்ணியை குடிச்சிட்டு வரேன் இரு.